வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய தமிழ் செல்வி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அதிக அளவு நீர் சத்துக்களை கொண்ட, அதுவும் ஏராளமான தாதுக்கள், விட்டமின்கள், மினரல்கள் எல்லாமே கொண்டிருக்கிற ஒரு காய் தாங்க இந்த சுரைக்காய். ஸோ இந்த சுரைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பயன்கள் எல்லாம் கொடுக்குது. அதே போக இல்லாமல் நாம் அதிகமாக இந்த சுரைக்காயை சாப்பிட்டுட்டா நம்ம உயிருக்கே உழ வைக்கிற ஒரு நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ அப்படி உயிரை எடுக்கக்கூடிய இந்த சுரைக்காயை நாம் எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், இதனால நம்மளுக்கு என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் பச்சையா இந்த காயை சாப்பிடுவாங்க. அது ஜூஸ் மேக் பண்ணி குடிப்பாங்க வெறும் வயிற்றுல. அது ரொம்பவுமே தப்புங்க. இதுல இருக்கக்கூடிய நச்சு நம்மளுடைய ரத்தத்துல கலந்து நம்ம உயிரியே போக்கக்கூடிய தன்மை இதுக்கு நிறையவே இருக்கு. இதை ஜூஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நீங்க வேக வச்சுதான் அதை நம்ம ஜூஸ் மேக் பண்ணி குடிக்கணுங்க. இதுல இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எவ்வளவோ அதே மாதிரி இந்த காயில அதுவும் பச்சையா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நச்சுத்தன்மை நிறையவே இருக்கு. சோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படி நீங்க ஜூஸ் பண்ணி குடிக்கணும் அப்படின்னா நல்லா சமைச்சு அதுக்கப்புறம் ஜூஸ் மேக் பண்ணி அதுவும் 50 ml தாங்க எடுத்துக்கணும். அதுக்கு மேல எடுத்துக்கவே கூடாது. இந்த சுரைக்காயை ஜூஸ் 50 ml மேல வேண்டாங்க. மரணத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். அது எப்படி அப்படின்னா, நம்மளுக்கு தீவிர தலை சுற்றலா இருக்கும், ரொம்ப வியக்கும், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மயக்கம், அது ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் கொண்டு போய் விட்டுடுங்க. சரியான நேரத்துக்கு நம்ம சிகிச்சை அளிப்பதன் மூலமா இந்த நோய் குறைபாடுகளை தீவிரத்தோடு தவிர்க்க முடியுங்க. இந்த சுரைக்காயில குர்குர்பிட்டாசின்கள் என்ற ஒரு நச்சு ஏற்படுத்தக்கூடிய டெட்ராசைக்ளின் அப்புறம் ட்ரைடர்பெனாய்டு கலவைதாங்க இந்த காய்கறியை கசப்பான சுவையை அதுவும் நச்சுத்தன்மைக்கு காரணமாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ அந்த நச்சுத்தன்மை இருக்கிறதுனால நாம அதிகமா குடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ள வாந்தியோ இல்ல வயிற்றுப்போக்கோ இல்ல ஹைப்போடென்ஷனா இல்லாட்டி மேல் இறப்பை குடல் இருக்கு இல்லையா, அதுல ரத்த போக்கு போன்ற பிரச்சனை எல்லாமே ஏற்படும். ஸோ இப்படி இந்த ஏதாவது அறிகுறி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நாம கண்டிப்பா உடனே போய் டாக்டரை பார்த்தே ஆகணுங்க. இல்லைன்னா நம்ம உயிரே போயிடும். ஸோ அந்த அளவுக்கு இது ரொம்பவுமே நச்சுத்தன்மை வாய்ந்ததுங்க. இந்த சாற்று விஷத்தன்மைக்கு மருந்து எதுவுமே கிடையாது. ஏன்னா இது இந்த விஷத்தன்மையை போக்க ரத்த மாற்ற சிகிச்சை மட்டுமே தேவைப்படும். அது போக இல்லாம உடல்ல ஏற்படும் இந்த நோய் தொற்றுகளை தடுக்க அவற்றுக்கு சிகிச்சை அளிக்க ஆன்டிபயோட்டிக் மருந்து மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனா இதுக்கு தனியான மருந்து அப்படின்னு கிடையாது. ஸோ சுரைக்காய் சாறை நம்ம எப்பவுமே சமைச்சா அதுக்கப்புறமா வேக வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம ஜூஸ் பண்ணி குடிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. ஏன்னா பச்சையா குடிக்கும் போது அதோட கசப்பா இருக்கிற பாட்டில் கார்டை நீங்க எடுத்துக்கவே கூடாது. அதை ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணும் போதே லைட்டா கசக்குது அப்படின்னா அதை நீங்க குடிக்காதீங்க. குடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை குடிக்கணும். அந்த கசப்பு தன்மையோட குடிச்சாவே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே ஏற்படக்கூடுங்க. அது மட்டுமா, இந்த கசப்பு சுவையோட சுரைக்காய் அந்த சாரை நம்ம அருந்தும் போது நம்ம சிறுகுடலோட அலர்ஜி ஆகட்டும், அந்த இரைப்பையில நம்ம அரிப்பு மாதிரி வரும். அது போக இல்லாம இரைப்பு புண்கள், அப்புறம் உணவு குழாயில அலர்ஜி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்க கூடுங்க. கசப்பான இந்த சுரைக்காய் சாற்றை அருந்து போதுவே இந்த இரைப்பையில மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதுல ரத்தம் கசிவு வரதுக்கு வழிவகுக்க கூடும் இந்த பச்சை சுரைக்காய் சாரை சாப்பிட்டா. அது போக இல்லாம நம்ம அளவுக்கு அதிகமா இந்த சுரைக்காய் சாரை அருந்துவது நம்மளுடைய சர்க்கரை குறைவு பிரச்சனைக்கு ஒரு காரணமா போயிடுங்க. ஏன்னா டயபெட்டிஸ் இது சாப்பிடுறது ரொம்ப நல்லதுதான். ஆனா அவங்க மெடிசன் எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஆல்டர்னேட் டேஸ்ல எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதே நல்லா இருக்கிறவங்க அடிக்கடி அதுவும் ஜாஸ்தியா எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த டயபெட்டிஸ்க்கு இந்த சர்க்கரை குறைவு பிரச்சனை ஏற்பட காரணமா ஆயிடுங்க. அது போக இல்லாம இந்த சாறு ஒரு சில நபருக்கு அலர்ஜி மாதிரி ஆயிடும். ஸோ ஸ்கின்ல ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வரும். அப்படி இல்லாட்டி வீக்கம் வரும், கண் எல்லாமே ஸ்வெல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாத்துக்குமே கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ இந்த சுரைக்காய் யாராருக்கு அலர்ஜியா இருக்கோ அவங்க கண்டிப்பா அந்த சுரைக்காய் சாரை
வந்து எடுத்துக்கிறது விட்டுடணுங்க. அப்புறம் அது போக இல்லாமல் இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொண்டது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் இ, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்டல் காம்பவுண்ட்ஸ் லைக் பைத்தோநியூட்ரியன், பாலிபினால்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு வந்து அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட் கொண்ட உணவுப் பொருளை சாப்பிட்றதுனால நம்மளுடைய இந்த லிவர், கிட்னி வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கும். பட் நம்ம அந்த புற்றுநோய் ஏதாவது இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி செல்ஸை வந்து இது அழிக்கக்கூடிய தன்மை இருந்தால் கூட அது பக்கத்தில் இருக்கிற அந்த நல்ல செல்களையும் கூட இது வந்து தாக்குங்க. அப்படி தாக்குறதுனால அது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய டேமேஜ் ஆகி நம்மளுக்கு வேற லெவல்ல கேன்சர்ஸ் வந்து மேக் பண்ணி விட்டுடுங்க. அது போக இல்லாம ரத்த அழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அதுவும் டேப்லெட் சாப்பிட்றவங்க இந்த பாட்டில் கார்டை சாப்பிட்டுட்டு வர்றது ஓகே. பட் நார்மலா மெடிசனை எதுவும் எடுக்காம இருக்கிறவங்க பாட்டில் கார்டை எடுத்துட்டு வந்தா, அதுவும் நிறைய எடுத்துட்டு வந்தா அவங்களுடைய ப்ரெஷரை வந்து லோ ப்ரெஷரை கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ அதுவும் நம்ம பார்த்து தான் எடுத்துக்கணும். அதுவும் அளவுக்கு மீறி எடுத்துக்கவே கூடாது. உங்களுக்கு ஏதாவது அறிகுறி வந்தால் அதை ஸ்டாப் பண்ணிட்டு உடனடியாக மருத்துவரை பார்க்குறதாங்க ரொம்ப நல்லதுங்க. பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே பாட்டில் கார்டு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே சமயம் இதில் இருக்கிற ஹை லெவல் பொட்டாசியம் வந்து நம்மளுடைய லோ பிளட் ப்ரெஷரை வந்து ஆக்சுவலாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ஹைப்பர் டென்ஷனை கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு போய் விட்டுடுங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு மாதிரி ரொம்ப குண்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அது போக இல்லாமல் ஒன் சைடு ஹெட்டேக் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். கண் பார்வை வந்து பிளர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிப்ரெஷன் ஆகிற மாதிரியெல்லாம் கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஹைப்போடென்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி பண்ணி விட்டுடுங்க. ஸோ பாட்டில் கார்டு வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நன்மைகள் கொண்டு இருக்கோ அதே மாதிரி அந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட்டுக்கும் நிறையவே இருக்கு. ஸோ நாம் எப்பவுமே வந்து பாட்டில் கார்டை எடுக்கும்போது பார்த்து அது கசப்பாக இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் இது போல முக்கிய குறிப்புகளோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from தமிழ் செல்வி.